வெல்கம் டு பசு விலாக்ஸுங்க. வெள்ளை பிரியாணி சோயாவை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு ரொம்ப மசாலாஸ் இல்லாமல் அளவான மசாலாவோட அருமையான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா டப்பு டப்புன்னு பண்ணி அசத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சோயாவை இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இனி ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூன் நெய், பிரியாணியோட ஹோல் மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சோயா, அப்புறம் சீரக சம்பா அரிசி, 1 கப்பு சீரக சம்பா அரிசிங்க 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி விசில் வந்துட்டு ஒரு விசிலுங்க. ஹை ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த அரிசியெல்லாம் உடையாமல் சைடு வாக்கில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு கிளறி பரிமாறி பாருங்கள். ஒரே பாராட்டு மழையாக தான் இருக்குங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.